ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகளை செய்யவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருந்தால் நாமும் ஏற்ற காலத்தில் நல்ல அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். நாம் நற்கிரியைகளை நன்மைகளை செய்யும் பொழுது அதற்கு பலன் நித்திய ஜீவன். நாம் நன்மையை செய்கிறதில் சோர்வடையாமல் இருந்தால் சரியான நேரத்தில் அழிவில்லாத வாழ்வு என்னும் விளைச்சலை பெறுவோம். நம் செயல்களில் என்றுமே பின்வாங்கி போகக்கூடாது, சோர்வடைந்தும் போகக்கூடாது. உதவியற்றி இருப்பவர்களுக்கு மற்றும் மருத்துவ உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு எந்த பிரதிபலனையும் பணப்பயனையும் எதிர்பாராமல் ஓடி ஓடி உதவி செய்கிற மக்களையும் இன்று நாம் பல பகுதிகளில் காண முடியும். பிரியமானவர்களே, நாமும் கூட நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், தளர்ந்தும் போகக்கூடாது. கர்த்தர் குறித்த நாளிலே அதன் விளைவை அறுக்க செய்வார். இயேசு கிறிஸ்துவும் இவ்வுலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி அவர். நன்மை செய்வதிலும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போலவே நாம் வாழ்நாளெல்லாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து சரி செய்வோம். தேவன் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். இரக்கங்களின் பிதாவே, நன்மைகளின் நாயகனே, உம்மை போலவே நாங்களும் நன்மை செய்து கொண்டே இருக்கவும் தளர்ந்து போகாமல் இருக்கவும் ஏற்ற காலத்தில் அதன் பலனை அறுக்கவும் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து புது வாழ்வு தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனுதினமும் நாங்கள் எதிர்கொள்ளுகிற சகல தீங்குகள், தீமைகள், இச்சைகள், போராட்டங்கள், வியாகுலங்களிலும் உம்மை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுகிரகம் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்து ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் பிசாசின் கிரியைகளுக்கும் பில்லிசூனிய மாந்திரிக கட்டுகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளவும் அவர்கள் ஆசீர்வாதமாய் ஆரோக்கியம் சுபலத்தோடு வாழ தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் கஷ்டங்களை விசாரிக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு உதவிகளை செய்து மகிழ்வான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் வழி நடத்திடுங்க. ஆண்டவரே, பல்வேறு வியாதிகளினால் படுக்கையில் இருக்கும் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் முதியவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உங்க தெய்வீக ஆளுமை அவர்களுக்கு தந்தள்ளி அவர்கள் சுகபலத்தோடு நீடூழி வாழ தேவன் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் முயற்சிகள், விருப்பங்கள், நினைவுகளில் உங்க சித்தம் நிறைவேறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தோடு தவறான பாதையில் செல்கிறவர்கள் மனம் திரும்பவும் அவர்கள் செம்மையான வழியில் நடக்கவும் குடும்பங்களில் சமாதான நிலவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது, போதைப் பொருட்கள், கஞ்சா, புகையிலை அடிமைத்தனத்தில் சிக்கி மனம் சோர்ந்து கண்ணீரோடு கவலையோடு வாழுகிறவர்களை கர்த்தருடைய கரம் ரட்சித்து பலப்படுத்தி மகிழ்வான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவர்கள், தாதியர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளை இரக்கத்தோடு கருணையோடு அன்போடு நடத்தவும் கர்த்தருக்கு பயந்து தங்கள் பணிகளில் உத்தமமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் தேவ பாதுகாப்பும் செயல்பாடும் வேண்டும் எனவும் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகளின் தேசத்துக்கு விரோதமான தீதான செயல்கள், முயற்சிகள் வாய்க்காதே போகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல பட்டங்கள் பெற்றும் வேலை கிடைக்காமல் காத்திருக்கிற மக்களுக்கும், வேலை இழந்தவர்களுக்கும், இடமாறுதலுக்காக முயற்சிப்பவர்களுக்கும், பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் உங்க கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் முரட்டாட்ட குணங்களிலிருந்தும் உலக இச்சைகளிலிருந்தும் கண்ணின் காட்சிகளிலிருந்தும் விடுதலை பெறவும் சமாதான பிரபுதாமே அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தளவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு பயங்கள் பலவீனங்கள் நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும்
குழந்தைக்காக நெடுங்காலமாய் ஜெபிப்போர் கண்ணீர் துடைக்கப்படவும் புத்திர பாக்கியம் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். அப்பா, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கர்த்தாவே ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.